அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாராவலில் எலக்வெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ எலக்வெண்ட்னா என்னென்னா, இப்போது இன்பில்டாகவே நம்ம வந்து நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம டேட்டாபேஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எலக்வெண்ட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் CRUD அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் இப்போது லாஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொரி பில்டரில் டேரெக்டாகவே எப்படி கொரி போடுறது, அதுலேருந்து எப்படி டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ எலக்வெண்ட்னா என்னங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலக்வெண்ட்டில் என்னென்ன மெத்தட் இருக்குங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். ஸோ எலக்வெண்ட்டில் மாடல் நீங்கள் மாடல் ஃபைல் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக க்ரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் மாடல் ஃபைலில் மேலே வந்து யூஸ் எலக்வெண்ட் மாடல்ன்ற மாதிரி இந்த லைன் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த லைன் வந்து நீங்கள் பழைய வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா லாராவலில் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நம்ம கால் பண்ணி போடணும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற வெர்ஷன்ஸ்லாம் இந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக அதிலே ஆட் ஆகிடுது. ஸோ இந்த எலக்வெண்ட் மாடல்ன்றதை ஆட் பண்ணும்போது அதில் இன்பில்ட்டாக என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம கான்டாக்ட்ன்ற மாடலை ஓப்பன் பண்ணுறோம். கான்டாக்ட்.phpயில் பார்த்தீங்கன்னா எலக்வெண்ட்டில் இந்த மாடல் அப்படின்னு இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. அதில் வந்து சாஃப்ட் எலிட்ஸ்ன்றதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த சாஃப்ட் எலிட் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஒரு லைன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சாஃப்ட் எலிட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. நம்ம வேறு எந்த ஒரு ஒர்க்கு நம்ம பண்ணலை. நம்ம இந்த மாதிரி சிங்கிள் லைனில் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி இதில் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம இதில் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் நேம் வந்து நீங்கள் மைக்ரேஷன் மூலமாக நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது என்ன மாடல் நேம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாடல் நேமோட எஸ் அப்படின்ட்டு எஸ்ன்றதை மட்டும் ஆட் பண்ணி அது வந்து டேபிள் நேமாக எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம எங்கேயுமே நம்ம டேபிள் நேம் வந்து இந்த மாடலை நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் என்ன மாடல் நேம் கொடுக்குறீங்களோ அதோட எஸ் ஆட் பண்ணி அதோட மல்டிபிள் ஃபார்ம், அதாவது ப்ளூரல் ஃபார்ம் அது எடுத்துக்கிட்டு அதை வந்து டேபிள் நேமாக அதை எடுத்துக்கிறோம் டிஃபால்ட்டாக. இப்போ எனக்கு வேறு டேபிள் நேம் நீங்கள் மாற்றணும்னா அதை நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணணும். அப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணாமல் நீங்கள் அதை போடும்போது அதை வந்து எரர் அடிச்சிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வேறு டேபிள் நேம் ஒன்று கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கான்டாக்ட்ஸ்ன்ற டேபிளை வந்து கான்டாக்ட்னு மட்டும் நான் சேவ் பண்ணுறேன். டேபிள் நேம் வந்து எனக்கு இப்போ கான்டாக்ட்னு மாறிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து இன்சர்ட் நான் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அது வந்து எரரோட தான் அது ஓப்பன் ஆகும். நம்ம கான்டாக்ட்ஸ்ன்ற டேபிள் தான் டிஃபால்ட்டாக இங்கே கால் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாராவலில் அந்த டேட்டாபேஸில் இந்த காலம் நேம் வந்து கான்டாக்ட்ஸ்ன்றது தான் உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம என்ன மாடல் நேம் யூஸ் பண்ணுறோமோ அதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் அதில் இங்கே யூஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ வேறு டேபிள் நேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரொடக்டடில் வந்து $டேபிள்னு நம்ம என்ன டேபிள் நேம் கொடுக்குறோமோ அதை வந்து அங்கே எடுத்துக்குவோம். ஸோ இங்கே வந்து நான் கான்டாக்ட்னு கொடுத்துட்டு இப்போ போய் அந்த பேஜை நான் ரீலோட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம டேபிள் நேம் வேறு ஏதாவது இங்கே ரீநேம் பண்ணணும்னா இந்த மாதிரி மாடலில் போய் நம்ம இந்த சிங்கிள் லைன் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஆட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ப்ரைமரி கீ வந்து நம்ம வேறு ஏதாவது கீ நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம இங்கே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாடல் ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அது ஐடின்னு தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறோம். எல்லா டேபிள்ஸுக்குமே வந்து ஐடின்றது தான் ப்ரைமரி கீ, அதை வந்து எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டேபிளுக்கும் வேறு எது நம்ம யூஸ் பண்ணோம்னா வேறு அந்த டேபிளுக்கு ரிலேட்டடான நம்ம ஐடி நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா அதை நம்ம இங்கே வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் கான்டாக்ட் ஐடி அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தேன்னா இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை அங்கே எடுத்துக்கிறோம். அப்படி நீங்கள் இதை மென்ஷன் பண்ணலன்னா அது டிஃபால்ட்டாக ஐடின்றதை தான் அங்கே எடுத்துக்கிறோம். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து நீங்கள் இதிலே ஃபால்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடி வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக வேணுங்கிறது இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது டைம் ஸ்டாம்ப். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப்ரேஷன் நீங்கள்
மாடல் யூஸ் பண்ணி பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரியேட்டட் அப்டேட்டட்ங்கிற ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாவே உங்களுக்கு டேபிள்ல வந்து அது விழுந்திருக்கும். ஸோ, அத வந்து இன்பில்டாவே அங்க கோடிங் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாரி இந்த டேட்டா வந்து அதுல விழுகணும்னு சொல்லி. அத நீங்க ஃபால்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி ஃபால்ஸ் பண்றதுன்னா, இங்க மாரி இந்த பப்ளிக்ல டைம் ஸ்டாம்ப்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல நீங்க ஃபால்ஸ்ன்னு குடுக்கும்போது, உங்களுக்கு இந்த 2 டேட்டா வந்து உங்களுக்கு விழாது. ஸோ, இந்த மாரி இதுல நீங்க அத ஃபால்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். டைம் ஜோன் இங்கே வந்து நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன என்ன டைம் ஃபார்மட் உங்களுக்கு வரணும், அது இங்கேயே நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, என்ன டைம் ஃபார்மட்டும் வந்து உங்களுக்கு வந்து இதில் என்ன டிஃபைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டைம் ஃபார்மட் தான் உங்களுக்கு வந்து விழும். இப்போது அந்த கிரியேட்டட் அப்டேட்டடுங்கிறது வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த காலம் நேம் வந்து கான்ஸ்டன்ட்டில் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இந்த காலம் நேம் தான் உங்களுக்கு அந்த டேபிளில் வந்து விழுந்திருக்கும். அந்த காலம் நேமுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது காலம் நேம் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை இந்த இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள்லேருந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்னு டிஃபைன் பண்ணி நம்ம கிரியேட்டட் டேட்டுக்கு பதிலாக நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த டேபிளில் அதை வந்து எடுத்துக்கிறோம். அந்த காலம் நேம் அதை வந்து அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் டேட்டாபேஸ் வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் எந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அந்த கனெக்ஷன் நேமையும் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம பேசிக்காக நீங்கள் எலகௌண்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்செர்ட் அப்டேட் நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இன்செர்ட் அப்டேட்லாம் வந்து நம்ம இங்கே ஒன்ஸ் நம்ம மாடல் நேம் வந்து நம்ம அங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த மாடல் நேமை இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணி அது நம்ம சேவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம அதை இன்செர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒரு லைன் போட்டால் மட்டுமே உங்களுக்கு இன்செர்ட் கொரி வந்து என்னென்ன டேட்டாஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அது வந்து இன்செர்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எலகௌண்ட்லேருந்து நம்ம எலகௌண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். ஸோ இதில் சேவ்ன்ற மெத்தடை தாண்டி நீங்கள் சேவ் மெனின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் மல்டிபிள் டேட்டா நீங்கள் இப்போது இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த அரேவில் டிஃபைன் பண்ணிவிட்டு சேவ் மெனின்னு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் டேட்டாஸ் வந்து ஒரே டயத்தில் உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி அப்டேட் கொரியும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டேட்டாவை நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம அதையும் சேவ் கொடுக்கும்போது உங்களுக்கு அது சேவ் ஆகிருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா எலோக்வெண்ட்டோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது நம்ம நிறைய டேட்டா அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம நார்மலாக கொரி பில்டரில் பார்த்தீங்கன்னா டிபி அந்த டேபிள் நேம் அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வேறு கண்டிஷன் போட்டு யூஸ் பண்ணுறோம். அதே வந்து இங்கே நம்ம மாடலை மட்டும் டிஃபைன் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒர்க் ஆகும். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பேசிக்காக நம்ம இந்த எலகௌண்ட்டில் வந்து நம்ம இன்செர்ட் எப்படி பண்ணுறது, அப்டேட் எப்படி பண்ணுறது, அதுதான் நமக்கு வந்து ரொம்ப பேசிக். அது அந்த டைம் ஸ்டாம்ப், அந்த சாஃப்ட் டெலீட் இதெல்லாம் வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கு மேலே நம்ம எலகௌண்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பார்ப்போம். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக இதில் தெரியணும்னா இதில் உள்ள இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா அதை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்து நம்ம எலகௌண்ட் ரிலேஷன்ஷிப்னா என்னன்றதை பார்ப்போம்.